ஒரு நாளைக்கு 2 ட்ரிப்பு மேல போனாலும் கீழே வந்தாலும் கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு ஒரு சுகாதாரமா தங்குறது கூட இடம் கிடையாது. ஒரு மேல படுத்திருக்கோன்னா ஒரு ஆடு மாடு அடைச்சு போட்ட மாதிரி தான் அடைச்சு வச்சுக்கிட்டு. இங்கே ஒரு 250 ரூபா கட்டிட்டு போகணும். டோக்கன் சொல்ல பேரில் இந்த ரோடு டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் அப்படி தான். நாங்கள் வந்து தென்காசி மாவட்டம். நான் வந்து இப்போ 5 வருஷமாக வந்து டோலி சமைக்கிறேன். குடும்பத்துடைய கஷ்ட நிலைக்காண்டி வந்து டோலி சமைக்கிறேன். நான் வந்து பிபிஏ முடிச்சிருக்கிறேன். நான் ஒரு பிபிஏ முடிச்சு 5 வருஷம் ஆச்சு. நான் ஃபேமிலி எல்லாருமே டோலி சமைக்கிறாங்க. வீட்டில் அண்ணன் அப்பா எல்லாருமே டோலி சமைக்கிறாங்க. அதனால் அந்த ஃபேமிலி டிவிஷனுக்காண்டி நான் டோலி சமைக்கிறேன். இங்கேருந்து பக்தர்கள் பம்பையிலேருந்து பக்தர்களை சன்னிதானம் தூக்கிட்டு போவதற்கு தனியாரத்தில் தூக்கி போய் விட்டால் கொஞ்சம் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. சாமியை கொண்டு போய் விட்டதுனால அதனால் டோலி சமைத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு கிலோவுக்குனா 80 கேஜி வரைக்கும்னா 4250 ரூபா வாங்குறாங்க. 80 கேஜிக்கு மேலே கூட வாங்குறாங்க. 80 கேஜிக்கு மேலே 80 கேஜிலேருந்து 100 கேஜி வரைக்கும் 5250 ரூபா வாங்குறாங்க ஒன் சைடுக்கு. அது அப் அண்ட் டவுனுங்கள அதே மாதிரியா வாங்குறாங்க. இல்லை குடும்ப கஷ்டத்தை பொறுத்து நம்ம இங்கே டோலி சமைக்கிறதுனால கொஞ்சம் சாமி இங்கேருந்து பார்த்தா நம்ம சபரிமலைக்கு வந்தாலே ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது மன திருப்தியாக இருக்கும். இந்த டோலி வச்சு தான் எங்கள் பொழப்பு இருக்குது. நான் சபரிமலை ஒரு 8 வருஷமாக சமைக்கேன். இங்கே குறைகள் என்னென்னு கேட்டோன்னா ஒன்றும் இல்லை, தூங்க வசதி தான் இல்லை டோலிக்காரங்களுக்கு. மிச்சப்படி இங்கே வரத பத்திரங்கள் வச்சு தான் நமக்கு வருமானம். இங்கே வரத அதை வச்சு தான் நம்ம வாங்கின கடத்தெல்லாம் இந்த சீசன் டயத்தை தான் அடைக்க முடியும். வேறு என்னென்னா ஊரில் இங்கே ஒரு டோலியை நம்பி ஒரு 2500 குடும்பங்கள் இருக்குது. அவங்க எல்லாமே இதை நம்பி தான் இருக்காங்க. வேறு வேலை இல்லை. ஊருக்கு போனாலும் விவசாயம் தான் பார்ப்பாங்க. பாதி பேர் இதை நம்பி தான் எல்லா வேலையும் வீடு எல்லாமே கெட்டதுக்கு எல்லாமே கடன் வாங்கியிருப்பாங்க. நானும் டைல்ஸுகளில் தான் ஒர்க் பண்ணுவேன். வேறு மிச்சப்படி இல்லை சாமி நினச்சி தான் தூக்கிட்டு போகிறோம். நமக்கு அது ஒரு வேலை தான். அதனால அது ஒரு கஷ்டம்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் கிடையாது. சந்தோஷமாக சாமி விருப்பப்பட்டு என்ன கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. வேறு இதால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையெல்லாம் இல்லை. தேவசம் போட்டு சைடெலாம் ஒரு குறைபாடுகளும் இல்லை. ஒரு சிறு குறைகள் இருக்கும். இந்த தூங்க வசதி இல்லை. மழை டயத்தில் வைக்க அந்த மாதிரி டைம் தான் ஒரு பிரச்சனையாக இருக்கும். மிச்சப்படி வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே 10 வருஷமாக நான் ஜோலி எடுத்துக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 500 ஒரு 2000 குடும்பம் இருக்குது. அது பல ஊரும் உண்டு. பல இடங்கள்லேருந்து வந்திருக்காங்க. அது இந்தந்த ஊர் நம்ம சொல்ல தெரியாது. குறைகள் ஒன்றுமே இல்லை. குறைகள் கக்கூசு இந்த தங்கு இடம் தான் கொஞ்சம் குறையாக இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. அது ஒன்று கஷ்டங்களில் குடும்ப கஷ்டத்துக்காக வேண்டி தான் வந்து பண்ணி எடுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேற ஒன்றும் பிரச்சனை. நாங்கள் இப்போ ரீசனாக ஒரு 2 வருஷம் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் குறைஞ்சது ஒரு 600 பேர் 600 பேருக்கு மேலே தான் இருப்பாங்க. குறைன்னு சொன்னால் எல்லாமே குறை தான். எங்களுக்குன்னு இல்லை, தங்களுக்குள்ள இடங்களும் கிடையாது. படுக்கிறது கழுதப்படுத்த இடம்தான் டோலிக்காரன் பொழப்பு. எங்கன தெருவில் படுக்கணுமோ அங்கே படுத்துக்கணும். பொழப்பை தேடி பொழப்பு கிடச்சின்னா வேலையை பார்க்கணும். சாப்பாட்டுக்கு பைசா போட்டு சாப்பிட்டுட்டு பொழப்பு இல்லைன்னா பஸ்ஸில் கூட நடந்து போகிறதுக்கு கூட தான் பைசா இருக்கும். ஒரு என்ன சொல்ல பட்டாணி சாப்பிட்டுட்டு போகிற காலங்கள் இருந்துச்சுல, அதே மாதிரி தான் டோலிக்காரன் பொழப்பு. அதிகபட்சம்னா 150 கிலோவுக்கு மேலே எல்லாம் தூக்கியிருக்காங்க. ஒரு 7.5 கிலோமீட்டர் இருக்கணும் வைங்களேன். குறிப்பிட்டு ஒரு 2 இடத்துல இறக்குவோம். சாமி அன்பாக ஒரு டீ வைந்துருவாங்க. இடையில அந்த டீயை சாப்பிடுவோம். இங்கே ஒரு 250 ரூபா கட்டிட்டு போகணும். டோக்கன்னு சொல்ல பேரில் இந்த ரோடு டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் அப்படி தான் டேக்ஸ். அந்த டேக்ஸை கட்டிட்டு போகணும். நம்ம கட்டிட்டு போனால் தான் இந்த ரோட்டில் நடக்க முடியும். தென்காசி சுற்று வட்டாரம், சங்கரங்கோயில் சுற்று வட்டாரம், பின்ன நம்ம வண்டி பெரியாறு, அவங்களும் தமிழ் தான், குறைய பேர் இருக்காங்க. பின்ன மலையாளி கொஞ்சம் பேர் இருக்காங்க. வித்தியாசம்னு ஒன்றும் சொல்ல முடியாது சார். அங்கே ஒர்க் பண்ணுறது நம்ம அன்னன்னைக்கு ஒரு 700 ரூபா சம்பாதிக்கிறோம். அதை 200 ரூபா டாஸ்மார்க்கில் பிடிங்கிறாங்க. குடிக்கிறவங்கள சொல்லுவேன், குடிக்காதவங்க கிடையாது. 200 ரூபா டாஸ்மார்க்கில் பிடிக்கிறாங்க. 500 ரூபா குடும்பத்துக்கு வச்சு செலவு பண்ணுறது. இங்கே வந்தால் அதோட ஒரு எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கலாம், குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். அந்த கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் நம்ம வந்து வேலை பார்த்து பிள்ளைகளுக்கு காப்பாற்றலாம். ஒரு அவங்களுக்கெல்லாம் காலேஜ்
படிக்கிறாங்க பொண்ணு, அவங்களுக்கு ஃபீஸ் கட்டலாம் அப்படின்னு சொல்லி. ரூபன். சீசன் எடுத்துக்கிட்டா இப்போ தான் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் அது 2 வேலைகள் உள்ள சரியான வேலைகள் இல்லை, இனிமேல் தான் ஆரம்பிக்கும். இது விவசாயம் போட்டு சார்னு கேட்டுட்டா இப்போ இதுவரைக்கும் குறைகள் ஒன்று எங்களுக்கு தெரியல. இன்னும் அடுத்து என்ன பண்ணுறாங்களோ தெரியல. ஆமாம், அப்புறம் இந்த 4 பேர் டோலி பாஸ் வேணும்னு கேட்குறாங்க. அது சில பேர் கால் முடியாக வீட்டுக்கு போயிடுறாங்க. அது இப்போ நேற்றுக்கு சொல்லி சரியாயிடுச்சு. இப்போ திரும்ப சரியாயிட்டு இப்போ 3 பேர் போட்டுக்க சொல்லிட்டாங்க. ஆமாம், முதல்ல இது பண்ணாங்க 4 பேர் போடப்படான்னு சொன்னாங்க, இப்போ போட்டுக்க சொல்லிட்டாங்க. ஊரில் விவசாயம் பண்ணுறோம். விவசாயி தான். ஆமாம், விவசாயி தான். ஆமாம், ஒரு நாளைக்கு 2 ட்ரிப்பு மேலே போனாலும் கீழே வந்தாலும் கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு ஒரு சுகாதாரமான தங்குறது கூட இடம் கிடையாது. ஒரு மேலே படுத்திருக்குன்னா ஒரு ஆடு மாடு அடைச்சி போடுற மாதிரி தான் அடைச்சி வச்சுக்கிட்டு. அதுக்கடுத்து இங்க வந்து பாஸ் எடுத்து எல்லாம் கிளியரா கொண்டு வந்தாலுமே ஒரு ஆள் அத்தியாவசியம் 4 பேர் சேர்ந்தா தான் எடுக்கணுங்கிறாங்க பாஸ். அப்படி எடுத்தாலும் ஒரு அத்தியாவசியத்துக்கு ஒரு ஆள் ஊருக்கு போயாச்சுன்னா நீயும் சேர்ந்து போ அப்படிங்கிறாங்க. ஒரு ஆள் ஊருக்கு போயாச்சுன்னா அந்த ஆள் கூட ஒரு அவசரத்துக்கு போறாங்க, அவங்க கூட நீயும் போயிரு அப்படி. தமிழ்நாட்டுக்காரங்கன்னா ரொம்ப இதாரு. ஆனா 90% நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான் வேலை எல்லா வேலையும் பாக்குறது. ஆனா ஒரு இது ரெஸ்பான்ஸ் எதுவுமே கிடையாது. என்ன ஒரு புண்ணிய ஸ்தலத்துல வந்து வேலை பார்க்குறோம், அந்த ஒரு தான் எங்களுக்கு ஒரு புனித ஒரு தான். ஒரு 60 நாள் வேலை பார்க்குறோம்னா மன சுத்தமாகவும் எல்லாம் ஊர்ல எல்லா இது உண்டு. இங்க வந்து ஒரு தூய்மையா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு மன கட்டுப்பாடு எல்லாத்துக்குமே இருக்குது. தெய்வ பக்தியோட செவந்துக்கிட்டு இருக்கோம் ஐயப்பனை நம்பி.